வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். ட்ரிபிள் ஹைட்ஸை பற்றின ஒரு மிகப்பெரிய குட் அப்டேட் கிடச்சிருக்குது. ஷேமஸ் பார்த்தீங்கன்னா மீண்டும் ரெஸ்லிங் பண்ண வந்துட்டார். இதை தவிர்த்து இன்றைக்கி WWE வந்து ஒரு லைவ் ஷோ நடத்துனாங்க. ஃபின் பேலருக்கு ட்ரிபிள் ஹைட்ஸ் பண்ண ஒரு துரோகம், இதை பற்றின ஒரு சில ரெஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. எட்ஜுக்கும் ஃபின் பேலருக்கும் நடந்த ரெஸ்ல்மேனியா ஹெல் இன் எ செல் மேட்சை பொறுத்து உங்களுக்கு தெரியும். அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணது அப்படிங்கிறது ட்ரிபிள் ஹைட்ஸ் தான். பட் ஆனால் ட்ரிபிள் ஹைட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் வந்து எட்ஜை வீழ்த்தி டீமன் ஃபின் பேலர் வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டோரி லைனை டெவலப் பண்ணி வச்சுருந்தாராம். ஆனால் கடைசி நேரத்தில் அந்த நேரத்தில் வின்ஸ் மெக்மேன் வந்து இப்போது வரைக்கும் என்கிட்ட தான் பவர் இருக்குது, எட்ஜு நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னா அவனை தொடர்ந்து வின் பண்ண வைக்கணும், அதனால் இந்த மேட்சை எட்ஜை வின் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எட்ஜை வின் பண்ண வச்சுருந்தாரு. ஆக்சுவலி WWEக்கே நல்லா தெரிஞ்சிருச்சு எட்ஜு வந்து ரீசைனிங் பண்ண மாட்டார், WWE போயிடுவார்னு. ஸோ அதனால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்க. ஆனால் அன்னைக்கு எட்ஜை வின் பண்ண வச்சாங்க. ஏன், எட்ஜோடைய ஃபேரவர் மேட்ச் ஷேமஸ் கூட நடந்தது. அப்போவும் இந்த வின் பண்ண வச்சார். தொடர்ந்து எட்ஜுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய டைம் சொம்படிச்சிருக்காரு இந்த ட்ரிபிள் ஹைட்ஸ். அதனால் மிகப்பெரிய கெரியர் மூமெண்ட்டாக அன்னைக்கு ஃபின் பேலர் வந்து எட்ஜை வீழ்த்துற மாதிரி இருந்திருக்கும். அதை தடுத்து நிறுத்திட்டாராம். ஃபின் பேலருக்கும் எட்ஜுக்கும் நிறைய தடவை ஸ்டோரி நடந்திருக்குது, நிறைய தடவை மேட்ச் நடந்திருக்குது. அதில் ஒரு தடவை கூட ஃபின் பேலர் வந்து எட்ஜை வீழ்த்தலை, ஏன் டீமன் பேலராக வந்து கூட வீழ்த்தலை. அதுக்கு காரணம் வின்ஸ் மெக்மேன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த செய்தி இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரோட் டு ரெஸ்ல்மேனியா தொடர்ந்து நிறைய லைவ் ஷோஸை WWE நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா WWE ஒரு லைவ் ஷோ நடத்தினாங்க. அதில் என்ன நடந்தது அப்படிங்கிறத தமிழில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஃபின் பேலருக்கும் ரே மிஸ்டீரியோக்கும் ஒரு மேட்ச் நடத்திருந்தாங்கன்னு. அதே மேட்சை ரீமேட்சாக இன்றைக்கி நடத்திருக்கிறாங்க. அதில் வழக்கம் போல் ரே மிஸ்டீரியோ தான் வின் பண்ணியிருக்காரு. இது ஒரு பெரிய மேட்ச் இல்லை, அது நான் பெருசாக பேச வேண்டாம். அடுத்தது செல்சி ஸ்க்ரீன் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேட்ச் விளையாடிருக்காங்க. நிறைய செல்சி ஸ்க்ரீன் வரல, இன்றைக்கி ஆனால் செல்சி ஸ்க்ரீனுக்கு வந்து மேட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த லைவ் ஈவெண்ட் இப்போ தான் சமீபத்தில் நடந்து முடிஞ்சு, இந்த வீடியோ போட நடத்துல தான் முடிஞ்சது. ஸோ அதில் செல்சி ஸ்க்ரீனுக்கும் மிஷன் மியாயமுக்கும் யுனைடெட் சாம்பியன்ஷிப், உமன்ஸ்க்கான யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்குது. ஆல்ரெடி பல தடவை நம்ம ஸ்மாக்டவுனில் பார்த்துருக்குறோம். அந்த மேட்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த மேட்ச்சில் மிஷன் மியாயம் வந்து தோத்துட்டாங்க, செல்சி ஸ்க்ரீன் வந்து வின் பண்ணிட்டாங்க. அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கும் கார்மலைஸுக்கும் ஒரு மேட்ச்சு. இது ஸ்மாக்டவுனில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 6, பார்ட் 7, பார்ட் 8ன்னு சொல்லிட்டு நிறைய எபிசோடாக இந்த மேட்ச்சை நடத்திருக்கிறாங்க. இப்போ இந்த லைவ் ஷோ நடத்திருக்கிறாங்க. இதில் ஆண்ட்ராய்டை பார்த்தீங்கன்னா கார்மலைஸை வீழ்த்தி இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மென்ஸுக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்குது. இதில் நீண்ட நாள் WWEல காணாமல் போனால் ஷேமஸ் வந்து மீண்டும் WWEக்கு வந்திருக்காரு. ஷேமஸ் வந்தது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் பிரான் பிரேக்கரை எதிர்த்து மோதிருக்காரு. ஆல்ரெடி இந்த மேட்சை நம்ம ஒரு மண்டே நைட்டில் பார்த்துருக்கோம். அது எப்படி இருந்ததோ அதே மாதிரி ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் தன்னுடைய இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ஷேமஸ் கூட மோதி சக்ஸஸ்ஃபுல்லி ரிட்டைன் பண்ணிட்டாரு. அது இன்றைக்கி லைவ் ஷோ நடந்திருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமன், ஜிம்மி ஊசோ வெர்சஸ் டாமா டங்கா, ஜாக்கா ஃபாட்டுக்கு இடையிலான ஒரு டாக் டீம் மேட்ச். எந்த மேட்ச் போன தடவை நடந்ததோ அதே மேட்ச் தான் திருப்பி நடிச்சிருக்கிறாங்க. இதுலேயும் ஜிம்மி ஊசோ, பிரான் ஸ்ட்ரோமன் தான் அகெயின் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க டாமா டாங்கா பின்ஃபால் பண்ணி. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூ டே இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து ஒரு செக்மெண்ட் பேசியிருக்கிறாங்க. ஸோ நியூ டே வந்து இன்றைக்கி வந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க, அதில் வின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. WWE ரா பிராண்டில் இருக்கிற வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன் இருக்கிறாங்கல்ல, வார் ரைடர்ஸ், அவங்களுக்கு அகேன்ஸ்டாக தான் ஒரு மேட்ச் விளையாடிருக்காங்க. பட் ஆனால் இந்த மேட்ச்சில் நியூ டே வந்து வெற்றி பெறலை, அவங்க தோற்று போயிட்டாங்க. வார் ரைடர்ஸ் அவங்களுடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லி ரீட்டைன் பண்ணிட்டாங்க. சரி, இதை தொடர்ந்து என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸுக்கும் CM பங்கும் 2 பேருமே சேர்ந்து ஒரு டாக் டீம் மேட்ச் விளையாட போகிறாங்க. ஆக்சுவலி இந்த மேட்ச் வரும்போதே பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அண்ட் CM பங்க் 2 பேரோடைய என்ட்ரன்ஸ் உண்மையிலேயே பக்காவாக இருந்தது. ஹட்ஸ் ஆஃப் செத் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக நம்ம கோடி ரோட்ஸுக்கு இருந்தாரோ அதே மாதிரி என்ட்ரன்ஸ் வரும்போது மேட்சஸில் நிறைய கோடி ரோட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த CM பங்கு அது ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இந்த மேட்சை பற்றி சொல்லணும்னா பக்கா இவங்களுடைய ஆப்பனண்ட் யார் தெரியுமா, ரிங் ஜெனரல் குந்தர், கோடி ரோட்ஸ். இதுக்கு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா குந்தருக்கும்
சிஎம் பங்குக்கும் ஒரு மேட்ச் நடந்து அது ஒரு டிஸ்குவாலிஃபைல கவுண்டன் முறையில் முடிஞ்சிச்சுன்னு சொன்னோம்ல. அதனால இன்றைக்கி ஒரு டேக் டீம் மேட்ச். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இது ஒரு ட்ரீம் மேட்ச். கோடி ரோட்ஸ் அண்ட் சிஎம் பங்க் ஒரு டேக் டீம் பார்ட்னராக இணைந்து ஹெவி வெயிட் சாம்பியனான குந்தரையும் சோலோ சிகாவும் எதிர்க்குதாங்க. இதில் மிகப்பெரிய ஹைலைட்டே யார் தெரியுமா? சோலோ சிகாவை தான். ஒரு கட்டத்தில் குந்தர் வந்து லைட்டாக தாங்க நம்ம சோலோ சிகாவை அடிச்சிட்டாரு. அடுத்த சாரிப்பா விட்டுரு, நம்ம சேர்ந்து கோடி ரோட்ஸை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. நல்லா தான் இருந்தான் சோலோ சிகாவா. திடீர்னு சமோன் ஸ்பைக்கை குந்தருக்கு போட்டார். குந்தரோட மைண்ட் வைஸ் என்னதான் இருக்கும், இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி தோணியிருக்கும்ல. ஸோ சமூகம் ஸ்பைக் போட்டு குந்தரை வந்து ஒரு பக்கம் மூலையில் சாச்சாச்சு. இப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட கோடி ரோட்ஸ் அண்ட் சிஎம் பங்க் ரொம்பவே க்ளீனாக சோலோ சிகாவை அண்டாவாயனை க்ளீனாக அப்படின்னு ஃபன் பண்ணி இந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் மற்றும் சிஎம் பங்க் வந்து வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு எமோஷனல் மூமெண்ட்லாம் நடந்திருக்குது. ஈவன் கோடி ரோட்ஸுக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட் இருக்குதுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போதைய ஜான்சன் அவர் தான். ஸோ நம்ம சிஎம் பங்க தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடி இருக்காரு. ஸோ அந்த மூமெண்ட்டெல்லாம் பங்கமாக இருந்தது, பார்க்கறதுக்கே பங்கமாக இருந்தது. இவங்க ரெண்டு பேரும் டேக் டீமாக இணைந்து இன்றைக்கி இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றிருக்காங்க. போகும்போது கூட பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வந்து கோடி ரோட்ஸுக்கு கிடைக்கிற சப்போர்ட்டிங்கை பார்த்தோம். ஃபேன்ஸ் அந்த அளவுக்கு கோடி ரோட்ஸை சேட் பண்ணுற பார்த்தோம். கண்ணீர் விட்டுலாம் அழுதுருக்காரு. ஸோ பயங்கரமான ஒரு மிகப்பெரிய எமோஷனல் மூமெண்ட் இன்றைக்கி நடந்த இந்த லைவ் ஷோவில் நடந்திருக்குது. மிஸ் பண்ணாதவங்க பார்த்துக்கோங்க, பார்க்க முடியாதுல்ல. ஸோ யூடியூப்பில் அங்கங்கே கிடக்குது அண்ட் ட்விட்டர் பக்கம் போனீங்கன்னா கிடைக்கும். நம்ம இப்போ ரஸ்லிங் கிங் தமிழில் சின்ன வீடியோ கிளிப் போட்டாலே தூக்கிடுவானுங்க. ஸோ அதனால் அதை பற்றி நான் சொல்லலை. ஸோ இதை பற்றி ஆல்ரெடி காலையில் நான் சொல்லிட்டேன் ரஸ்லிங் கிங் தமிழில். இது ரஸ்லிங் கிங் ஓஜிங்க, இது வேறு சேனல். ஸோ எல்லாம் ரஸ்லிங் கிங்கோடைய குடும்பம் தான். ஸோ அடுத்தது நம்ம ஷேமஸை பற்றி தான். போன வருஷம் ஷேமஸ் டபிள்யூடிக்கு வரும்போது குண்டு பாப்பாவாக வந்தார், நமக்கு தெரிஞ்சது தான். ஷேமஸுக்கு ஒரு சில இன்ஜுரிஸ் இருந்தது, கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனாலே வெயிட்டு போடுவோம், நடுங்க வெயிட்லாம் நல்லா போட்டுட்டு. ஸோ அந்த மாதிரி தான் ஷேமஸுக்கும் போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டெல்லாம் குறைச்சி எடுத்து பழைய நிலைமைக்கு திரும்பி இருக்காரு. இன்றைக்கி நடந்த லைவ் ஷோவில் அவர் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக மோதுனேன்னு சொன்னோம்ல, அப்போ எடுத்தது ஃபோட்டோ, பேக் சைடில் எடுத்த ஃபோட்டோ. அப்போ ஷேமஸ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பழைய பெல்லி ஃபேட், அதாவது கொழுப்பெல்லாம் குறைச்சி எடுத்துட்டு பழையபடி சிங்கமாக நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஷேமஸே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காரு. ஸோ பழைய ஓஜி ஷேமஸ் இஸ் பேக் அப்படி தான். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பாக ஜே உசோக்கும் குந்தருக்கும் ரசல்மேனியா மேட்ச் நடக்குது அப்படிங்கிறது உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போது இதை ஒரு பில்டப் பண்ணுற மாதிரி டபிள்யூபி வந்து நியூ போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படி ரோமன் ரெயின்ஸ், செத் ரோலன்ஸ் அண்ட் சிஎம் பங்குக்கான அந்த போஸ்டர் நல்லா இருந்ததோ அதே மாதிரி இந்த போஸ்டரும் பார்க்க நல்லா இருக்குது. உங்களுக்காக நான் காட்டுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி டபிள்யூபி டெவலப் பண்ண போஸ்டரை கம்பேர் பண்ணும்போது இது மிகவும் அருமையாக உள்ளது. அடுத்த செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லோகன் பாலை பற்றி தான். லோகன் பால் மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல்ஸ் கிட்ட அடி வாங்கிட்டு போயிருப்பார். ஸோ இப்போ அவரோட சோஷியல் மீடியாவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏஜே நீ என்னை அடிச்சிட்ட, நீ ரால இருக்கிற, ஸோ நான் வந்து ஒரு சில வாரங்களாக ரால வரல, இப்போ நீ நோட் பண்ணிக்க, மார்ச் 31 நடக்க போகிற மண்டே நைட்ராக நான் வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலி சொல்லியிருக்காரு. மார்ச் 31 அடுத்த வார திங்கக்கிழமை, இந்த திங்களுக்கு அடுத்த திங்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து லோகன் பால் டபிள்யூபிள்யூக்கு வர போகிறாராம். வந்து ஏஜே ஸ்டைலை வந்து சேலஞ்ச் பண்ண போகிறாராம் ரசல்மேனியாவுக்கு. இதை அஃபிஷியலி சொல்லியிருக்காரு. ஸோ ஏஜே ஸ்டைலுக்கும் லோகன் பாலுக்கும் ரசல்மேனியா மேட்சை பார்க்கலாம். ஸோ ஃபைனல் நியூஸ் வந்துட்டோம், இது நமக்கு தேவையில்லை. ஸோ ஃபைனல் நியூஸ் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரிபிள் ஹெச்சை பற்றி தான். ட்ரிபிள் ஹெச்சை வந்து சோலர் ஆஃப் த டபிள்யூபிள்யூ அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கூப்பிட்றாங்களாம். அதுக்கு காரணம் என்னென்னா கிறிஸ்மஸ் டைமில் கிறிஸ்டின்ஸ் ரெஸ்லர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து என்ஜாய் பண்ணணும், அவங்க நாட்டுக்கு ஜெர்மனில் இருக்கிறாங்க, சில பேர் நிறைய அயல் நாட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மேட்ச் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக லீவ் கொடுத்தாரு. ஸோ 1 இல்லை 2 இல்லை, டோட்டலி பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் லீவ் கொடுத்தாரு. ராஸ்மெண்டெல்லாம் முன்னாடியே டேப் பண்ணி வச்சுக்கிட்டு லீவ் கொடுத்தாரு. அந்த நல்ல விஷயம். ஸோ மற்ற ரெஸ்லர்ஸ், கிறிஸ்டின் இல்லாத ரெஸ்லர்ஸை வச்சு லைவ் ஷோ நடத்துனாங்க, கிறிஸ்டின் இல்லாத ரெஸ்லர்ஸை வச்சு சின்ன ஷோ நடத்துனாங்க, அப்படி நடத்துனாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ சாமி ஜெயினுக்கு இது ரம்சான் மாதம். ஸோ உங்களுக்கு தெரியும் சாமி ஜெயின் ஒரு இஸ்லாமியன். ஸோ அவர் வந்து நோன்பு இருக்காராம், ஸோ ஃபாஸ்டிங் இருக்காராம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா சாமி ஜெயினுக்கு லீவ் கொடுத்துக்கிறாங்க. ஆஃப்டர் எலிமினேஷன் சேம்பருக்கு அப்புறமா நீங்கள் சாமி ஜெயினை பார்த்துங்க, இது ஒரு ஃபாஸ்டிங் டைம். ஸோ அவர் வந்து ரம்ஜானை செலிப்ரேட் பண்ணணும், அந்த 1 மந்த் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் அதுக்காக அவருக்கு வந்து கொஞ்சம் லீவ் கொடுத்துருக்குறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் போன வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் சிஎம் பங்க் வந்து அட்வர்டைஸ் செய்யப்பட்டிருந்தார். அது ஒரு இன்டர்நேஷ்னல் அஃபிஷியல் ஷோ. ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் ஷோவில் சிஎம் பங்குக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்னு தெரியுமே. போன வாரம் ஜான்சனே வந்திருந்தார். பட் ஆனால் சிஎம் பங்க் வரல. சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒய்ஃபுக்கும் தனக்கும் கல்யாண நாள் வந்துருச்சு, ஸோ எங்களுக்கு லீவ் தாங்க, நாங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால ட்ரிபிள் ஹைச் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷெட்டில் அடுத்த வாரம் புக் பண்ணிவிட்டு நீங்கள்
நீங்கள் லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னே சொல்லிட்டாராம். ஸோ இப்படி ஒர்க்கர்ஸ் கிட்ட ஒர்க்கருடைய சுச்சுவேஷனை புரிஞ்சு லீவ் கொடுக்கறது, அவங்களுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை ட்ரிபிள் ஹெச் பண்ணுறதுனால தான் ட்ரிபிள் ஹெச்சில் சோலார் ஆஃப் த டபிள்யூபின்னு சொல்லியிருக்கிறாங்க. வின்ஸ் மேக்மன் எதுவுமே பண்ண மாட்டாராம். அட்லீஸ்ட் அவங்க பிறந்த நாளைக்கு கூட லீவ் கொடுக்க மாட்டாராம். ஷேமஸ் எல்லாம் ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு ராயல் ரம்பில் பங்கேற்று அந்த ராயல் ரம்பில் ரொம்ப குறுகிய நேரத்தில் துவக்க வச்சாங்க. கிட்டத்தட்ட அவர் ரிங்குக்கு மேலே ஏறுவார், டக்குன்னு வந்து எலிமினேட் பண்ணுவார் நம்ம ஹீட் ஸ்லைடர். ஸோ ராயல் ரம்பிள் ஹிஸ்ட்ரியிலேயே குறுகிய நேரத்தில் எலிமினேட் பண்ணுவார் ஷேமஸ் தான் அப்படிங்கிற ரெக்கார்ட்லாம் கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி அசிங்கப்படுத்தாமல் ஸோ நம்ம ட்ரிபிள் ஹெச் வந்து இப்படி லீவ் கொடுக்கறதுனால சோலார் ஆஃப் த டபிள்யூபின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இன்றைக்கான ரஸ்லிங் செய்யல் அவ்வளோதான். நாளைக்கு மண்டே நைட்டா வில் உங்களை நான் சந்திப்பது. அதுவரைக்கு விடைபெறுகிறேன். பாய் பாய் பாய், டாடா டாடா.